தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரவின் பணிப்புரைக்கு தடை விதித்த தேர்தல் ஆணைக்குழு. ஊழல் மோசடிகளை ஆராய விசேட விசாரணை பிரிவு ஹரிணி அறிவிப்பு. இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையில் திருத்தம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை விவகாரம் வெளியான அதிரடி அறிவிப்பு. நாட்டின் ஏற்றுமதி செயல்திறனில் ஏற்பட்டுள்ள மாற்றம். முன்னாள் எம்பிக்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு. 5 வயது மகளுக்கு தாயினால் நேர்ந்த கொடுமை. முல்லைத்தீவு மாவட்டத்தில் டீசலுக்கு தட்டுப்பாடு. தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் அறிவிக்கப்பட்ட மானியத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் கடத்தொழிலாளர்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட உரம் மற்றும் எரிபொருள் மானியத்தை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் உர மானியமும் கடத்தொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியமும் நாளை முதல் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்திருந்தார். எனினும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி தேர்தலின் பின்னர் உரிய கொள்கை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை முன்னதாக குறித்த உரமானியம் மற்றும் கடத்தொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானிய பிரேரணிகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நடைமுறைப்படுத்துமாறு பணிப்புரை விடுவிக்கப்பட்டது. எனினும் அப்போது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தேர்தல்கள் ஆணைக்குழு அதனை இடைநிறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட விசாரணை பிரிவை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஆங்கில செய்தி சேவைக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியொன்றிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உறுதி செய்யும். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றுடன் முன்னேறும் அதே வேளையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதிலும் கவனம் செலுத்தவுள்ளது. மேலும் இடையூறு இல்லாத சுமூகமான மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தி விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலையில் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது. அதேவேளை பெரும்பாலும் எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் 31ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தரம் 5 புலமை பரிசு பரீட்சையை மீண்டும் நடத்துவதில்லை என்ற தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதன்போது பரீட்சையின் முதல் தாளில் கசிந்த 3 வினாக்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கும் தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நடந்து முடிந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் கசிந்த 3 வினாக்களுக்கும் பரீட்சை தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் மதிப்பெண்களை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்திருந்தது. குறித்த தீர்மானமானது சர்ச்சைக்குரிய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை இந்த வருடம் மீண்டும் நடத்தப்படுமா இல்லையா தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் ஆலோசனையின் பேரில் நியமிக்கப்பட்ட 7 பேர் கொண்ட குழு முன்வைத்த பரிந்துரையில் கீழெடுக்கப்பட்டது. எனினும் பரீட்சையின் வினாத்தாள்கள் கசிந்த விடயம் தொடர்பில் அமைச்சு எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை நடத்தினர். அதன்போது 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் வலியுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது பரீட்சை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட்ட குறித்த தீர்மானத்தில் எதுவித மாற்றமும் இல்லை என அறிவித்துள்ளார். இலங்கை சுங்கத்தால் வெளியிடப்பட்ட தரவுகளின்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் நாட்டின் ஏற்றுமதி செயல்திறன்
$1165.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. கடந்த வருடத்தின் 2023 ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 4.18% வளர்ச்சியாகும். தொழிற்சாலை ஆடைகள், தேயிலை, ரப்பர் தொடர்பான பொருட்கள், தேங்காய் தொடர்பான பொருட்கள் மற்றும் மசாலா பொருட்கள் மற்றும் செறிவூட்டப்பட்ட ஏற்றுமதிகளின் வருவாய் அதிகரிப்பு காரணமாக இந்த வளர்ச்சி எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிற்சாலை ஆடை ஏற்றுமதி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. மேலும் கடந்த ஜூலை மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்றுமதி செயல்திறன் 3.1% அதிகரித்துள்ளது. இதேவேளை 2024 ஆகஸ்ட் மாதத்திற்கான இலங்கையின் பணவீக்கத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 2024 0.5% இருந்த பணவீக்கம் செப்டம்பர் 2024 -0.5% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு துப்பாக்கிகளை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது நாடாளுமன்ற சேவைகள் பிரிவினால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதங்களை உரிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற சேவைகள் திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன. இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவு, ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள், எரிபொருள் வசதிகள் மற்றும் முத்திரை தாள் கட்டணம் என்பனவும் ரத்து செய்யப்படும். ஆனால் மதிவேல கவுன்சிலர் குடியிருப்பு வளாகத்தில் வழங்கப்பட்டிருந்த குடியிருப்புகளை மட்டுமே பொதுத் தேர்தல் நடைபெறும் நாள் வரை பயன்படுத்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனினும் பொதுத் தேர்தலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படாத அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் முடிந்த மறுநாள் மீண்டும் தங்கள் அலுவலகங்களை ஒப்படைக்க வேண்டும். தனது 5 வயது மகளின் உடலை சூடான உலோக கரண்டியால் எரிகாயப்படுத்திய தாயொருவர் கண்டி காவல்துறை பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் சந்தேக நபரான தாயாரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து கண்டி மேலதிக நீதவான் வாசனா நவரத்னா அவரை அக்டோபர் 4 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இதன்போது கண்டி நாகஸ்தான பிரதேசத்தைச் சேர்ந்த தாயொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் உடலில் எரிந்த காயங்கள் சுமார் 2 அங்குல அளவில் காணப்பட்டதாகவும் சிறுமியின் உடல் முழுவதும் அதிக அளவில் தழும்புகள் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தனது மகள் முன்பள்ளிக்கு செல்ல மறுத்ததால் தாயே குழந்தையை எரிகாயப்படுத்தியதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் எரிகாயமடைந்த சிறுமி சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சட்ட வைத்தியரிடம் அனுப்பி அறிக்கைகளை பெற்றுக்கொள்ள காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளித்துள்ள சிறுமியின் தந்தை, சந்தேக நபரான தாயார் மகளின் உடலில் சூடுபடுத்தப்பட்ட எண்ணெயை வீசியதாகவும் சிறுமியின் உடலின் பல பாகங்களை எரிகாயப்படுத்தியதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் கண்டி பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அனுருத்த பண்டார்நாயக்கவின் பணிப்புரையின் பேரில் பிரதேச சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசலுக்கான தட்டுப்பாடு காணப்படுவதாக வாகன ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். எரிபொருளுக்கான விலை மாற்றங்கள் நாளை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் டீசல் இல்லாத நிலை காணப்படுகின்றது. இதனால் வாகன உரிமையாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அத்துடன் விவசாய செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் நிலத்தை பயன்படுத்துவதற்கு உழவு இயந்திரத்தை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. அதேவேளை போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளுக்கு டீசல் இல்லாத காரணத்தினால் பொது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் டீசல் 307 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.